ஐயோ வாங்கி வச்சுட்டு மறந்துட்டேனே, எப்படி கொடுக்குறதுன்னு தெரியலையே. ஐயோ இன்னும் ஆள் வரது கூட தெரியாமல் அவ்வளோ யோசனை. அட ரேவதி இந்த செபி ப்ராடக்ட் வாங்கி வைக்க சொன்னா, வாங்கி வச்சுட்டா ஆனால் எப்படி கொடுக்குறதுன்னு தெரியல. அப்படி என்ன ப்ராடக்ட் இது? அதான் அவங்களுக்கு ஞாபகம் இல்லையா, தேனி கபா ரைஸ் வந்தது இல்லை, அவங்களோடதுல வந்து செபின்ற ஒரு ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. குழந்தைங்க பிறந்து பால் பத்தலை அப்படின்னா இந்த பவுடர் குடிச்சா அன்னைக்கு ஈவினிங்குள்ளேயே நல்லா பால் செக்ரிகேட் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம அவளுக்கு வாங்கி கொடுத்தோம்ல. ஆமாம்மா. அதே ப்ராடக்ட் தான் இப்போ அவள் ஃப்ரெண்டு கேட்டிருக்கா. ஓ, அப்போ ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்த நல்ல ரிசல்ட்டா? சூப்பர் ரிசல்ட்டாமா. இது தாங்க செவ்வி. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்துட்டு யார் கன்சியூம் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு, குழந்தைக்கு பால் பத்தலை அப்படின்ற பட்சத்தில் அந்த மதர்ஸ் வந்துட்டு இந்த ப்ராடக்ட் கன்சியூம் பண்ணலாம். இது வந்து காலையில் ஒரு ஸ்பூன் மில்கில் கலந்து குடிச்சிட்டிங்க அப்படின்னா மத்தியானம் சாயந்தரத்துக்குள்ளே நல்ல மில்க் செக்ரீஷன் கிடைக்கும். இதில் வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. லைக் வந்து கீரைகள், தானியங்கள், பழங்கள், வெஜிடபிள்ஸ், ராகி, தனியாஸ், இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சு தான் இதை வந்து தயாரிச்சிருக்காங்க. கம்ப்ளீட்லி நேச்சுரலாக தான் இதை பண்ணியிருக்காங்க. ஆல்சோ இதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸோ அடிக்டிவ்ஸோ எதுவுமே கிடையாது. ஸோ இது வந்து நிறைய மதர்ஸ் வந்து இப்போ கன்சியூம் பண்ணி சூப்பரான ரிசல்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இன்ஃபேக்ட் எங்களோட ரிலேஷனே இதை ட்ரை பண்ணி நல்ல ரிசல்ட் இருந்தது. அதனால தான் மறுபடியும் இந்த ப்ராடக்ட் வந்து அவங்க ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு நீங்கள் ஆன்லைன்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்துட்டு அவங்களோட வெப்சைட் மூலியமாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன், இந்த நம்பருக்கு அவங்களுக்கு கால் பண்ணுங்க, அவங்களே வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்டுடுவாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க.